தினமொரு வசனம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆந்தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். விளக்கம். வாழ்க்கை மிகவும் சவால் நிறைந்ததாக மாறும்போது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாம் ஒரு முழுமையான ஆவிக்குரிய தன்மையை வாஞ்சிக்கிறோம். பரலோக சிந்தையை அதிகமாக பெற்றிருக்கிற விசுவாசிகளால் உலகிலுள்ள பிரச்சனைகளை சமாளிக்க உதவ முடியாது என்று கூறி நாம் அவர்களுடைய ஆவிக்குரிய தன்மையை சந்தேகிக்கிறோம். என்றாலும் ஆவிக்குரிய தன்மையின் சமநிலையை நாம் பல வேளைகளில் பெற்றிருப்பது இல்லை. வழக்கமாக நாம் நடைமுறையின்படி செயல்படும் போது ஆவிக்குரிய தன்மையை இழக்கிறோம், அல்லது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக செயல்படும் போது நடைமுறையை சரி செய்வது இல்லை என்று எழுத்தாளரான ஆஸ் கின்னஸ் எழுதுகிறார். மேலும் தேவனே ஆவிக்குரிய சமநிலையை அளிக்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இயேசு உலகத்திற்கு வந்தபோது தேவன் முற்றிலுமாக நடைமுறையில் செயல்பட்டதை காண்கிறோம். தேவனுடைய தெய்வீக குமாரனாகிய இயேசு உண்மையாகவே மனிதனானார். எனவே எல்லையற்ற ஆவிக்குரிய தன்மையை பெற்றிருக்கும் தேவன் மிகவும் நடைமுறையான வழியில் செயல்பட்டார் என்று கின்னஸ் இறுதியாக கூறுகிறார். தேவன் எலியாவுடன் இடைப்பட்ட விதம் அவருடைய நடைமுறை தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். எலியாவின் மனசோர்வின் போது தேவன் முதலாவது அவன் ஆவிக்குரிய தன்மையை பற்றி போதிக்காமல் அவனுக்கு உணவையும் உறக்கத்தையும் அளித்தார் என்று கின்னஸ் குறிப்பிடுகிறார். அதற்கு பின்பு அவர் எலியாவின் ஆவிக்குரிய குற்றத்தை அவனுக்கு உணர்த்தினார். நீங்கள் அதிகமான வேலையினால் சோர்வடைந்திருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு அளிக்கும் முதன்மையான தீர்வு ஒருவேளை சிறிது கூடுதலான உறக்கம் அல்லது ஒரு விடுமுறை நாளாக இருக்கலாம். சரியான செயல்பாட்டையுடைய தீர்வு எப்போதும் ஆவிக்குரிய தன்மையுடையது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அளிக்கும் ஆவிக்குரிய தன்மையை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.